பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். எங்க போறாரு? என்னம்மா, எங்க போறாரு? எங்க போறாருன்னு நான் கேட்டேன். தனிமையான ஒரு இடத்திற்கு இயேசு விடியற் காலையில் பொழுதும் விடியும் முன்னரே, அதாவது கருக்கல் வேளையில் எழுந்து செல்கின்றார். எங்கே செல்கிறார் அவர்? என்னப்பா, ஜெபிக்க போகிறாரா? ஜெபம் செய்ய செல்கிறார். அப்புறம் இயேசு எதை செய்வதற்கு முன்பதாக என்ன பண்றாரு? ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு தன்னுடைய செயலை ஆரம்பிக்கின்றார். முதலாவது அவர் செய்த முதல் புதுமை என்ன புதுமை? நான் கேட்குற கேள்வினா இந்த மாதம் குவிஸில் இருக்குல்ல, அதில் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இயேசு செய்த முதல் புதுமை என்னது? கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? அண்ணாந்து பார்த்து ஒரு சின்ன ஜெபம் செய்கிறாரு. அதே மாதிரி 4000 நபர்களுக்கு உணவு கொடுத்தார். 5000 நபர்களுக்கும் உணவு கொடுத்தார். என்ன பண்ணுறாரு? 2 அப்பத்தையும் 5 மீன்களை, கரெக்டா? பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கிறீங்க. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாரு? அண்ணாந்து பார்த்து கடவுளிடம் வேண்டி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படி ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறார்? ஜெபம் செய்து விட்டு தான் தன்னுடைய வல்ல செயல்களை அவர் நிறைவேற்றுகிறார். யோவான் 17 எடுங்க. யோவான் 17. யோவான் 17 என்ன போட்டிருக்கு? அதோட தலைப்பு என்ன? பைபிள் எடுத்துகிட்டு வரல, கடன் வாங்குறாங்க ஒரு சில பேர். என்னவா? இயேசுவின் வேண்டல். அதாவது 18வது அதிகாரத்தோட தலைப்பு என்னது? 18. இயேசுவை கைது செய்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு தன்னுடைய உயிரை கையளிப்பதற்கு முன்பதாகவும் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? இயேசு வேண்டுதல் செய்கின்றார். அந்த 17:1 வாசிங்க. 17:1. அப்புறம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு. புரிதா? என்ன பண்றாரு? தனது உயிரை கையளிப்பதற்கு முன்பதாகவும் அவர் என்ன பண்றாரு? ஜெபம் செய்கின்றார். நாம ஜெபம் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஜெபத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் உங்களுக்கு தோன்றுவது என்ன? கடவுளுடன் பேசுவதுதான் ஜெபம். அப்புறம் மௌனமாக நாங்கள் இருப்போம், அதுதான் ஜெபம். ஆமா தானே? அப்புறம் அதுவும் உண்மைதான். சரி, சொல்லுங்க. அடுத்து வேற என்ன பண்ணுவோம் ஜெபத்தில்? ஜெபம் செய்யும் பொழுது நான் இதுதான் பண்ணுவோம், இது நடக்கும். ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் தான் ஜெபம். வெரி குட். அப்புறம் நன்றி சொல்லுவோம். இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளும் படுக்கலை எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய வரமாக இருக்கிறது. நிறைய பேர் படுக்க போறாங்க, காலையில் எழுந்திருப்பதே இல்லை. குருக்களும் சரி, போன 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குரு படுக்க சென்றார், அவ்வளவுதான். எனவே படுக்க சென்றதுக்கு அப்புறமேட்டு மறுநாள் விடியுமா விடியாதா என்பது பல பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்போ ஹார்ட் அட்டாக் வரும், பொட்டுன்னு போவோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மூச்சு வாங்குகிறோம், மூச்சை விடுகின்றோம், உயிர் வாழ்கின்றோம், கண்களை திறக்கின்றோம் என்றால் அது இயேசு செய்கின்ற அற்புதம். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே நாம் எதை செய்தாலும் ஒரு ஜெபத்தோடு செய்ய வேண்டும். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? அந்த ஜெபம் என்னதான் செய்ய போகிறது என்று பல்வேறு இறையியல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கூறுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, ஜெபம் என்பது கடவுளுடைய வரம், மனிதனுடைய ஒரு வேண்டுகோள். அதாவது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் எங்க இருக்கிறதுனா நம்மளுடைய ஜெபத்தில் தான் அந்த வரம் இருக்கிறது என்று. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா,
இட் இஸ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதாவது கடவுளோடு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவுதான் ஜெபம் என்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் கடவுளுக்கும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியை ஒரு பாலமாக உருவாக்குவது தான் ஜெபம். அந்த பாலம் தான் என்னது? ஒரு ஜெபமாக இருக்கிறது. விவிலியமும் நமக்கு ஒரு 5 விஷயங்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றது. ஜெபம்னா இதுதான், இதனால் தான் நாம ஜெபம் செய்கின்றோம். முதலாவது எரேமியா 33:3 எடுங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம்? பொதுவாக இப்போ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது என்ன பண்ணுவோம்? 108. அது எங்கேருந்து எடுத்தாங்க? அதை அந்த 108ன்ற நம்பர் எங்கேருந்து எடுத்தாங்க? என்னம்மா? 10-8ன்றது எனக்கு தெரியும். சொல்லுங்க, 108ன்றதை எங்கேருந்து எடுத்தாங்க? என்னம்மா? மத்தேயு 10:8 எடுங்க. மத்தேயு 10:8. இது யாருக்குமே சொல்லி தரலையா உங்களுக்கு? மத்தேயு 10:8 எடுங்க. என்ன போட்டிருக்குது? மத்தேயு 10:8 சொல்லுங்கம்மா. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இதுல இருந்து தான் 10:8 108 புரிஞ்சுச்சா? இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. கத்தோலிக்கர்களுக்கு ஆம்புலன்ஸ் என்னது? என்ன நம்பரு? எரேமியா 33:3. அதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்கர்களுக்கான அவசர எண். எடுத்து வாசிங்க. எரேமியா 33:3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். நாம் மன்றாடும் பொழுது எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு முறையானது உருவாகுகின்றது. அதன் மூலமாக எனக்கு தெரியாத விஷயங்களை, நான் அறியாத செயல்களையும் மறைபொருள்களையும் ஆண்டவர் எனக்கு விளக்கி கூறுவார். அதுதான் ஜெபம். அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன? எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு ஆனது தோன்றுகின்றது. அதன் வழியாக நான் அறிந்திராத செயல்களையும் மறை பொருட்களையும் அவர் எனக்கு விளக்கி கூறுவார். அதுதான் ஜெபம். எனவே நம்ம எப்பனா அவசரத்தில் இருக்கிறோம், எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை, புரியுதா? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அவசர எண் என்னது? எரேமியா 33:3. தூக்கத்தில் இருக்கும் பொழுது கூட எழுச்சி கேட்ட என்ன பண்ணணும்? எரேமியா 33 ஃபாதர்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து எடுத்து வாசிங்கம்மா. யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். புரிஞ்சுதா? நம்ம சில நேரங்களில் நாம் செய்வது சரியா இல்லையா என்று தெரியாமல் என்ன பண்ணுவோம்? முழிச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்றது? அந்த ஞானத்தை, அந்த அருளை அருளக்கூடியவர் யார்? இயேசு மட்டும்தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கேட்கணும். வாயை திறந்து, அப்பா நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, நான் செய்வது சரியா தவறான்றதும் எனக்கு புரியலை, எனக்கு கொஞ்சம் அறிவை தாங்க, கொஞ்சம் ஞானத்தை தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வாயை திறந்து கேட்கணும். அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். வாயை திறந்து கேட்டால் மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை அருளுவார். மூன்றாவது மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உங்கள் உடலானது வலுவற்றது. அப்புறம் எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். சோதனை, நாம் சோதனையை அனுபவிக்க கூடாது என்றால் என்ன பண்ணணும்? விழித்திருந்து கடவுளிடம் மன்றாட வேண்டும். சோதனை இல்லாத ஆட்கள் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது.
நாடு மாடுங்களுக்கு, நாய்களுக்கு கூட இந்த காலத்தில் சோதனை இருக்கிறது. ஆமாவே இல்லையா? எனவே நாம் எப்பொழுதெல்லாம் சோதனை அனுபவிக்கின்றோமோ, கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இருக்கிறதுக்கு சொந்த வீடு இல்லை, என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம்? முழிச்சிட்டு இருப்போம். சோதனைக்கு மேலே சோதனை. இப்போ தான் ஒரு ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து தலையை தூக்கியிருப்போம், அப்படியே செவிலே 2வது அடி விழுந்து என்ன பண்ணுருவோம்? சோதனைக்கு மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி. என்ன வழி? நாம் விழித்திருந்து ஜபம் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நம்ம நிறைய பேர் இரவு ஜபத்திற்காக பல்வேறு இடத்திற்கு செல்கின்றோம். அவருடைய வாழ்க்கையெல்லாம் மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு சில பேர் அதை கேலி செய்வார்கள், எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனால் அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் கண் விழித்து இறைவனிடம் முழு மனதோடு நாம் ஜெபம் செய்கின்றோமோ, உடலை வருத்தி கொண்டு தவமிருந்து ஜெபம் செய்கின்றோமோ, நம் சோதனைகளிலிருந்து முழுமையாக நாம் விடுபடுவோம். அடுத்ததாக பிலிப்பியர் 4:6-7 வாசிங்கம்மா. பிலிப்பியர் 4வது அதிகாரம். இது இந்த கேள்வி இருக்குது, சரிங்களா? குவிஸில் இருக்குது. பிலிப்பியர் 4 எடுத்துட்டீங்களா? 4:6 வாசிங்கம்மா. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, கடவுளுக்கு ஜெபம் செய்வதன் மூலமாக நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். அப்புறம் வாசிங்க தொடர்ந்து. மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்புறம் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, அப்புறம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இப்போ நிறைய பேர் எங்கே போகிறாங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்டை போகிறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, மனசில் அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்கிட்ட போகிறாங்க. நிறைய சைக்கலாஜிக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு என் மனசில் அமைதி இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எனவே என்ன பண்ணுறாங்க, நிறைய காசு செலவு பண்ணி யோகா பண்ணுறது, நிறைய ஆசனங்கள் பண்ணுறது. நிறைய பேர் ஊர் ஊராக ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பேர் எங்கேயோ போகிறாங்க. நிறைய பேர் டாக்டர்கிட்ட கோடி கோடியாக செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, மன அமைதி வேணும் என்பதற்காக எங்கெங்கோ என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு இறை அமைதி வேண்டுமென்றால், அறிவெல்லாம் கடந்த அமைதி வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? நாம் நன்றியோடு கூட கலந்த ஒரு இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான். இன்று இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகின்றார், காய்ச்சலை கடிந்து கொள்கின்றார், அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கின்றார், நோயிலிருந்து விடுபட வைக்கின்றார், கடன் தொல்லையிலிருந்து விடுபட வைக்கின்றார். நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து கவலைகளிலுமிருந்தும் விடுபட வைத்து நமக்கு ஒரு இறை அமைதியை தருவது நாம் செய்யக்கூடிய ஜெபமாக தான் இருக்கிறது. இறுதியாக கடைசியாக யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணம் அடைவீர்கள். அப்புறம் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். நான் எனக்காக மட்டும் ஜெபம் செய்யக்கூடாது, எனக்கு அடுத்திருப்பவருக்காகவும் நான் ஜெபம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் சுயநலத்தோடு இல்லாமல் பிறர் நலம் காத்து அடுத்தவருக்காகவும் நான் ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நானும் குணம் பெறுவேன், அடுத்தவர்களும் நலம் பெறுவார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜெபமானது பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஜெபம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? அப்புறம் பண்ணிக்கலாம்,
அடுத்த நேரத்தில் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். எத்தனை பேர் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்கிறோம் சொல்லுங்கள்? குடும்ப ஜெபம் எத்தனை பேர் வீட்டில் செய்கிறோம்? ஃபாதர் வேலைக்கு போய்ட்றோம், டியூஷன் அனுப்பணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் குடும்ப ஜெபம் செய்கிறோம் சொல்லுங்கள்? ஃபாதர் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா ஃபாதர்ன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஜெபம் செய்யாமல் இவ்வளவு விஷயங்களை எங்களால் செய்ய இயலாது. அவருடைய பெரிய ஃபாதர் பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்த உடனே அவர் வர்றது எங்கே தெரியுமா? பெரிய ஃபாதர் ஃபர்ஸ்ட் திங் அவர் பண்ணுற முதல் விஷயம் கோவிலில் வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சு உட்காந்துருப்பார். அதே மாதிரி சாயங்காலமும் வாக்கிங் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க? கோவிலில் வந்து உட்கார்ந்து ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்யாமல் எதையும் ஆரம்பிக்கவே கூடாது என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் யாரு? நம்முடைய பங்கு தந்தை தான். எனவே நாம் எத்தனை பேர் ஜெபம் செய்வதில் தயாராக இருக்கின்றோம்? எத்தனை பேர் ஜெபத்தை முழு மனதோடு திருப்தியோடு கடமைக்குன்னு செய்யாமல் ஒரு முழு மனசோடு திருப்தியாக செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து